ஆக்சுவலி வந்து செட்டு டிக்ஷனரி வரைக்கும் இருக்காது, அந்த கிளாஸோடது இருக்காது. ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணேன் லாஸ்ட் கிளாஸோடது. பட் ஷேர் பண்ணனான்றது தான் தெரில, நான் பார்க்குறேன். பண்ணலை, சரி நான் ஓகே பண்ணிடுறேன். அண்ட் இன்றைக்கி கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸோடதும் நான் ஷேர் பண்ணுறேன். இது ரெக்கார்டிங்கில் இருக்காது. ஓகே, ஆமாம், நீங்கள் 2 நாள் லீவ் ஆகிட்டீங்களே. ஸ்ட்ரிங்ஸ் எடுத்தப்போ வரலையா நீங்கள்? ஓகே, அப்போ ஸ்ட்ரிங்ஸும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிங்ஸும் படிக்கணும். ஸ்ட்ரிங்ஸ் படிக்கணும், அப்புறம் கலெக்ஷன் டாபிக் படிக்கணும், அப்புறம் வந்து இன்றைக்கி எடுக்கணும். இன்றைக்கி தான் அட்டென்ட் பண்ணுறீங்க. பண்ணுறேன். ஓகே, அது பப்ளிக்காக தான் இருக்குது சேனல்ஸில், நான் லிங்க் அனுப்புகிறேன். ஆல்ரெடி எடுத்த கிளாஸஸில் வந்து உங்களுக்கு டப்பிள்ஸ் வரைக்கும் இருக்கும், செட்டு டிக்ஷனரி இருக்காது. அதனால அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் ஷேர் பண்ணலை. அண்ட் இன்றைக்கி எடுக்க போகிற செஷனும் ஆல்ரெடி ரெக்கார்டிங்கில் இல்லை, ஷேர் பண்ணுறேன். ஓகே, சொல்லிட்டு ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஜென்ரலி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் கோட், இல்லைனா பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராம்ன்றதே கோடிங் தான் வச்சு ரைட் பண்ணுறோம். ஸோ இப்போது ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஜென்ரலாக ரைட் பண்ணும்போது ஒரு சில கோடிங் நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ ரைட் பண்ணுற கோடிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வருது. ஓகே, இப்போ வந்து ஸோ ஒரு கோடிங் நம்ம ரைட் பண்ணுறோம், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ ஒரு பிளாக் ஆஃப் கோட் வந்து நான் ரைட் பண்ணுறேன். மேபி அந்த செட் ஆஃப் கோட் எனக்கு ப்ரோக்ராமில் மல்டிபிள் டைம்ஸ் ரெக்வயர்ட். ஓகே, நிறைய இடத்துல வந்து தேவைப்படுது. அப்போ ரிப்பீட்டடாக அந்த கோடிங்கை நான் ரைட் பண்ணாமல் ஒரு பிளாக் ரைட் பண்ணிவிட்டு எப்போல்லாம் வேணுமோ அந்த பிளாக்கை நான் கால் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது இட் இஸ் அ ஸ்மால் பார்ட், ஒரு ப்ரோக்ராமில் ஒரு சின்ன பார்ட்டு. அதை வந்து நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். அதுதான் இதோட பெனிஃபிட், தட் இஸ் ரீயூசபிலிட்டி. அந்த ஃபீச்சர் வந்து இதில் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணாமல் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அலோவ் ஆகும். அதுவே நீங்கள் நார்மல் ப்ரோக்ராமாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா எல்லா கோடிங் ஸ்டேட்மெண்ட்ஸும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் கண்டிப்பாக, ரைட்? பட் ஸ்கிப் பண்ண முடியாது. பட் ஃபங்க்ஷன்ஸாக எழுதினா ஸ்கிப்பும் பண்ணலாம், ரிப்பீட்டடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் ஜென்ரலாக 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. So here 2 types. First, built-in functions, user-defined functions. ஸோ இதில் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில டாபிக்ஸ் படிக்கும்போது அதில் நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஸ்ட்ரிங் படிக்கிறோம், அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தா ஒரு அப்பர் ஃபங்க்ஷன் இருக்குது, லென் இருக்குது. அதை எதுவுமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணலை, ஆல்ரெடி பைத்தன் லைப்ரரிஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு நெசசிட்டி இருக்கோ அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க டைரெக்டாக. அதெல்லாம் தான் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து அவைலபிள் இன் லைப்ரரி. இது வந்து பைத்தானில் மட்டும் கிடையாது, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே இந்த மாதிரி பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஸோ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் தான் இப்போ நம்ம நியூவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா நேமில் இருக்கிற மாதிரியே யூசர் தான் டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ டிஃபைன் பண்ணிவிட்டு வேணுன்ற இடத்துல நம்ம அதை யூசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் see.
எப்பயுமே சரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும், தட் மீன் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்லனா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸை ரைட் பண்ணிட்டு தான் நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ரைட் பண்ணணும். ஜென்ரலாகவே பைத்தானோட டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் அப், கீழே இருக்கிற கோடிங் ஃபஸ்ட் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் தான் அப்பருக்கு வரும். அது எப்படின்றது நான் ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு பக்கத்தில் ஃபங்க்ஷனோட நேம் நம்ம எழுதணும். இப்போ டிஸ்பிளே ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஐடென்டிஃபயர். ஐடென்டிஃபயருக்கான ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா ஐடென்டிஃபயர் ரூல்ஸ் என்னென்னு? இல்லையா? ஓகே. ஸோ ஐடென்டிஃபயர்னா உங்களுக்கு அதில் ஆல்ஃபபெட் இருக்கலாம், டிஜிட் இருக்கலாம், ஆனால் பிகினிங்கில் டிஜிட் யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிள்ஸில் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் அலவுட், ஸ்பேஸ் அலவுட் இல்லை. இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, பிகினிங் கிளாஸஸில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷனோட நேமும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து நேம்ஸ் கொடுக்கணும். அண்ட் எப்போ ஃபங்க்ஷன் எழுதினாலும் அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பேராந்தசிஸ் இருக்கும். இப்போது ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலுமே அதுக்கு பக்கத்தில் இந்த பேராந்தசிஸ் ப்ராக்கெட்ஸ் வந்து இருக்கும். இப்போ பிரிண்ட்டு, இன்புட்டு, அப்பர், லென்னு எல்லா இடத்துலையுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், ரைட்? ரைட். ஸோ அதெல்லாமே ப்ரீடிஃபைன்டு. இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணுறது வந்து யூசர் டிஃபைன்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி டெஃப் கீவேர்ட் ஃபங்க்ஷனோட நேம் போட்டு ஃபைனலி கோலன் யூஸ் பண்ணணும். இப்போ என்டர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும், ரைட்டா? அந்த ஸ்பேஸோட நேம் என்ன? அந்த ஸ்பேஸோட நேம் என்ன? நான் ஆல்ரெடி உங்களுக்கு இஃப் பிளாக்லாம் எடுக்கும் போது சொல்லியிருந்தேன். ரீகேப் நிறைய தேவைப்படுது போல. இண்டென்டேஷன், ரைட்டா? இண்டென்ட் இல்லைன்னா இண்டென்டேஷன் சொல்லுவாங்க அந்த ஸ்பேஸை. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து இந்த இண்டென்டேஷனோட தான் நீங்கள் பாடி வந்து ரைட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் நீங்கள் ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஹலோ ஃப்ரம் ஃபங்க்ஷன் இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருக்கேன், பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்டர் போட்டிங்கன்னா மறுபடியும் அதே இண்டென்டேஷனில் தான் ஃபாலோ ஆகும். இப்போ நீங்கள் பேக் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு உங்கள் நார்மல் கோடிங்கை ரைட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ்ட் ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். டிஃபைன் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னு சொன்னோம், கால் பண்ணணும், ரைட்டா? ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் ஒர்க். ஸோ டிஸ்பிளே இதுதான் ஃபங்க்ஷன் காலிங். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் இது வந்து ஃபங்க்ஷன் காலிங். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இப்போ டிஸ்பிளே இங்கே நீங்கள் கால் பண்ணுறீங்க, அப்போ இந்த ஃப்ளோ வந்து இங்கே போய் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா ஹெலோ ஃப்ரம் ஃபங்க்ஷன் வில் பி டிஸ்பிளேட். ஓகேவா? ரைட். இதே கோடிங் உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ப்ரோக்ராமில் தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம், ரைட்? ஸோ இப்போ டிஸ்பிளேவை நான் கால் பண்ணேன் மறுபடியும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃப்ளோ எப்படி இருக்கும்னா டிஸ்பிளே ஃபஸ்ட்டு கால் ஆகும், போயிட்டு இந்த ஹலோ ஃப்ரம் ஃபங்க்ஷன் டிஸ்பிளே ஆகிட்டு மறுபடியும் கண்ட்ரோலிங் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் டிஸ்பிளே கால் ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் உங்களுக்கு ரெக்வயர்ட் அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் ப்ரோக்ராம்ஸில் கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை காலே பண்ணலைன்னா எனக்கு என்ன ஆகும்? டிஃபைன் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன், கால் பண்ணல. இப்போ நீங்கள் ப்ரோக்ராமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நோ அவுட்புட். இது எரர்லாம் கிடையாது, ஆனால் உங்களுக்கு அவுட்புட் இல்லை, ஏன்னா ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் கால் பண்ணல. ஓகே, அதனால உங்களுக்கு அவுட்புட் வரல. ஸோ நெக்ஸ்ட்டு புரியுதுல்ல? அண்டர்ஸ்டுட், ரைட்? ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இது ஃபங்க்ஷன் ஹெட்டர் அண்ட் இது ஃபங்க்ஷனோட பாடி ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரைட்.
இப்போது நம்ம மேனிப்புலேஷன்ஸ் கூட பண்ணலாம். இப்போ 2 நம்பர்ஸோட அடிஷன் வந்து எனக்கு ப்ரோக்ராமில் பர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணுற வேரியபிள்ஸை தான் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஒரு 2 வேரியபிள்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். ஆர்குமெண்ட்ஸ்னாலும் பேராமீட்டர்ஸ்னாலும் சேம் தான். ஓகே ரைட். இப்போ இதில் வந்து சீனு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஏவும் பியும் ஆட் பண்ணுறேன், இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். நம்ம இதை ஜென்ரலாக வந்து நார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக ரைட் பண்ணுவோம். இங்கே ஒரு ஃபங்க்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே ரைட். இப்போது நார்மல் ஸ்டேட்மெண்ட் நான் ரைட் பண்ணுறேன். தட் இஸ் இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். ஆட் ஆஃப் மட்டும் போடுறோம். இப்போ போன தடவையும் நம்ம இது தான் பண்ணோம். அங்கே ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லை, ஃபைன். பட் இப்போ வந்து இந்த இடத்துல ஆடில் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்குமெண்ட் கொடுக்காம எக்ஸிக்யூட் பண்ணும்போது இட் இஸ் ஷோவிங் எரர். மிஸ்ஸிங் 2 ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஏ அண்ட் பி வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்றது நம்ம இங்கே போட்டுருது. ஓகே ரைட், எரர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதில் வேல்யூஸ் போடலாம். இப்போ நான் 10 2ன்னு போடுறேன். இப்போது 10 வந்து இந்த ஏக்கும் 2 வந்து இந்த பிக்கும் சப்ஸ்டியூட் ஆகும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஆட் ஆகி சியில் இருக்கும். ரிசல்ட் சி வந்து இப்போ டிஸ்பிளே ஆகும். ரிசல்ட் வில் பி 12. ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவைப்படுற இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து கால் பண்ணிக்கலாம். ஆஸ் வி நோ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதே ஃபங்க்ஷனை வேறு 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து கால் பண்ணிக்கலாம். இட் இஸ் பாசிபிள். ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கால் ஆகும்போது 10 and 2 இருக்கும் ஏ அண்ட் பிக்கு. செகண்ட் டைம் கால் ஆகும்போது 20 and 30 இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் 12 அண்ட் செகண்ட் ரிசல்ட் 50. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ இங்கே மேனிப்புலேட் பண்ணுற ஓகே இது ரன் டைம்லேயும் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிரிண்ட் இங்கே தான் வந்து ரன் டைம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எழுதுவோம். ஏன்னா இதுதான் நார்மல் ஸ்டேட்மெண்ட். ஓகே ஃபங்க்ஷனுக்குள்ளே இதெல்லாம் எழுத வேண்டாம். இப்போ என்டர் 2 வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் ஏபியாவும் நீங்கள் கெட் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஓகேவா, நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக எக்ஸ் அண்ட் ஒய்னு நேம் யூஸ் பண்ணிக்கிறேன் வேரியபிள்ஸ்க்கு. இப்போது 10 and 2க்கு பதிலாக நீங்கள் எக்ஸு ஒய்யை பாஸ் பண்ணுறீங்க. அப்போ இங்கே இருக்கிற எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ இங்கே இருக்க ஏபிக்கு சப்ஸ்டியூட் ஆகிடும். சப்ஸ்டியூட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த வேல்யூ கால்குலேட் ஆகி சியிலேருந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ லெட் மீ எக்ஸிக்யூட். ஃபர்ஸ்ட் என்டர் 2 வேல்யூஸ்னு கேட்குது. இங்கே நீங்கள் ஒரு 2 வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ அது அங்கே இருக்க ஏபிக்கு சப்ஸ்டியூட் ஆகி ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்வயர்ட் அப்படின்னா ரன் டைமில் கூட நீங்கள் வேல்யூஸ் கெட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இது வந்து ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் இல்லைனா வித் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா ரைட். இப்போது இதில் அடிஷ்னல் திங் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் இங்கே கேல்குலேஷன் பண்ணுறேன், ஃபங்க்ஷனுக்குள்ளே கேல்குலேஷன் பண்ணுறேன். ஆனால் இங்கே நான் பிரிண்ட் பண்ணாமல் இந்த வேல்யூ எங்கே கால் ஆனிச்சோ, இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆனிச்சோ அங்கே இந்த வேல்யூவை நான் சென்ட் பண்ணிடுறேன், பாஸ் பண்ணிடுறேன். ஓகே அங்கே நீங்கள் உங்களோட வேல்யூ ஃபைனல் வேல்யூ எடுத்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ரிட்டர்ன் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடை நான் கால் பண்ணுறேன், ஒரு 2 வேல்யூஸ் வந்து நான் கொடுத்து கால் பண்ணிக்கிறேன். ஆனால் இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை இங்கே கேப்சர் பண்ணணும். நான் ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளில் இதை கேப்சர் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு 16 அவுட்புட் வரும். ஓகே ஆனால் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா இங்கே ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்க. நம்ம வேரியபிள்ஸில் ஜென்ரலாக டேட்டா வேல்யூஸ் கொடுப்போம். பட் இங்கே நான் டேட்டா வேல்யூஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக வேரியபிள்ஸ் கொடுக்குறேன். ஓகே ஃபங்க்ஷன் காலிங்காக கொடுக்குறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் காலிங் வந்து உங்களுக்கு நடக்கும். ஏ அண்ட் பிக்கு இந்த 20 40 சப்ஸ்டியூட் ஆகிட்டு ரெண்டும் ஆட் ஆகி சியில் இருக்கும். இங்கேருந்து வேல்யூ ரிட்டன் ஆகுது. அப்போ ரிட்டன் ஆகிற வேல்யூ எங்கே ஃபங்க்ஷன் கால் ஆனிச்சோ அங்கே வந்துடும். அப்போ அந்த ரிசல்ட்டு அங்கே ரிட்டன் ஆகிற அந்த சி வந்து இந்த ரிசல்ட் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்போ ரிசல்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணும்போது ஃபைனல் அவுட்புட் வருது. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா மேபி இன் சம்டைம்ஸ் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் ப்ராசஸ் பண்ணுற வேல்யூலேருந்து வர ரிசல்ட்டில் அடுத்தடுத்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து அந்த வேல்யூவை வச்சு அடுத்தடுத்த மேனிப்புலேஷன்ஸ் போகும்போது ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி பாஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே தானா? ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் டைப். ரிட்டன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் ஒர்க் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி அதை எடுத்து அந்த வேல்யூ எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரையே போட்டு முடிச்சிடலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஒரே ப்ரோக்ராமில் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வி கேன் கிரியேட். இப்போ இதுலேயே வந்து நான் சப்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சப்ட்ராக்ஷன் கூட பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் தனி ஃபங்க்ஷனாக. இப்போது சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வேணால் நான் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ ஆடை வந்து நீங்கள் கால் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி சப்பு அதில் ரிட்டன் இல்லை, அதனால சப்பு வந்து நான் இந்த மாதிரி ரிட்டன் ரிசல்ட் வேரியபிள் இல்லாமல் கால் பண்ணிக்கலாம். இப்போ 100,50 இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அடிஷன் ரிசல்ட் அப்புறம் சப்ட்ராக்ஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் உங்களோட ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் கூட க்ரியேட் பண்ணிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே தானே? ரைட். இப்போது அடுத்தது நம்ம பார்க்குறது லாம்டா ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷன் அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸில் இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஆட் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே வந்து 100 200 கொடுக்குறேன். ரிசல்ட் என்ன இருக்கும்? 300. கரெக்டாக ஆட் ஆகி 300 அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் இதை ரிசல்ட், அதாவது இங்கே ஆர்கியூமெண்ட் கொடுக்கலன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் எரர் வந்துச்சு. கரெக்டாக எனக்கு வந்து 2 ஆர்கியூமெண்ட் இருக்குது, 2 பொசிஷனல் ஆர்கியூமெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு வந்தது. அப்போது இதில் வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்னா இங்கே இதுக்கான வேல்யூஸை நம்ம அசைன் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணும்போது வேரியபிளோட நேம் மட்டும் இல்லாமல் அதுக்கான வேல்யூவை நீங்கள் அசைன் பண்ணிக்கணும். இதுதான் டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவோம். இப்போது ஏ அண்ட் பிக்கு வந்து நீங்கள் ஆடை கால் பண்ணும்போது வேல்யூ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, தட் இஸ் இங்கே 100 200 நான் கொடுத்து தான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வேல்யூ நீங்கள் கொடுத்து கால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 100 200 தான் ஏபிக்கு சப்ஸ்டியூட் ஆகி ரிசல்ட் வருது. ஒருவேளை நீங்கள் இங்கே ஆர்கியூமெண்ட் கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூஸை எடுத்துக்கும். இந்த தடவை எரர் வராது. ஓகே, இங்கே டிஃபால்ட் வேல்யூ 90 and 20 ஆட் ஆகி 110 அப்படின்றது அவுட்புட்டாக வந்துருக்கு. இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். அண்ட் ஃபைனலி லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் நான் ஒரு ஃபங்க்ஷனை அசைன் பண்ணுறேன். லாம்டா எக்ஸ் கோலன் எக்ஸ் ப்ளஸ் 10. எக்ஸுன்றது நம்ம யூஸ் பண்ணுற ஜென்ரல் வேரியபிள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிசல்ட் அப்படின்ற இந்த வேரியபிளில் ஒரு டேட்டா வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபங்க்ஷனை ரைட் பண்ணிட்டேன். லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்றது உங்கள் ஃபங்க்ஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டில் கொடுக்கறது. ஓகே, இன்லைன் ஃபங்க்ஷன்னு கூட அதர் லாங்குவேஜஸ்லலாம் சொல்லுவாங்க. ஒரே லைனில் அதோட கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு முடிஞ்சிடும். இங்கே டெஃப் கீவேர்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதில் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, எக்ஸுன்றது நீங்கள் கொடுக்க போகிற வேரியபிள் ஆர்கியூமெண்ட். ஓகே, அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு போட்டிருக்கிறது பாடி. அப்போது நீங்கள் கொடுக்குற வேல்யூவோட ஒரு 10 வேல்யூ ஆட் ஆகி அப்படியே ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். இப்போது நீங்கள் பிரிண்டில் போயிட்டு இந்த வேரியபிள் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுங்கள். இப்போ நமக்கு எரர் வராது, பட் இட் வில் ஷோ அது ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஓகே, ஃபங்க்ஷன் லாம்டா. ஓகே, இதில் வந்து நீங்கள் ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் எக்ஸுக்கான வேல்யூ கொடுக்குறீங்க. நான் இப்போ எக்ஸுக்கான வேல்யூ 20 கொடுக்குறேன். அப்போ இந்த எக்ஸ் ஆர்கியூமெண்ட்டுக்கு 20, அப்போ 20 + 10 ஆட் ஆகி 30ன்ற ரிசல்ட் வந்து ஆர்இஎஸ் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இதுதான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன். மேபி இன் டேட்டாபிரிக் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது கொஞ்சம் சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன். அண்டர்ஸ்டுட்? இதோட ஃபங்க்ஷன் கான்செப்ட்ஸ் முடிஞ்சது. ஷோர். இப்போது ஒரு ரிசல்ட்டை இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். வேரியபிளுக்கு ஜென்ரலாக டேட்டா வேல்யூ கொடுப்போம். அது இல்லாமல் நான் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை அசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ லாம்டா அப்படின்றதும் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். இப்போ லாம்டா கீவேர்டுக்கு பக்கத்தில் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன ஆர்கியூமெண்ட் வேணுமோ அதை நம்ம ரைட் பண்ணுவோம்.
அங்கே ஏபி போட்டிங்கல்ல அந்த மாதிரி இங்கே வந்து நான் வெறும் எக்ஸ்னு ஒரு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறேன். மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் கமா போட்டு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இது பாடி ஸ்டேட்மெண்ட். எக்ஸ் ப்ளஸ் 10ன்றது பாடி ஸ்டேட்மெண்ட். அப்போது இது ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்மேட் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இப்போது நீங்கள் ரிசல்ட் மட்டும் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட்டில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு கோட் வந்தது. ஐ திங்க் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்டு இப்போ வந்து நீங்கள் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற ஆர்குமெண்ட்டுக்கான வேல்யூ கொடுக்கணும். நான் இப்போ 20 கொடுத்து வச்சுருக்கேன். அப்போ அந்த எக்ஸுக்கு உங்களுக்கு 20 சப்ஸ்டியூட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போது எக்ஸ் 20 + 10 ஆட் ஆகி இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அது உங்களோட அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதுதான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன். இங்கே டெஃப் கீவேர்டு, அந்த இண்டென்டேஷனு அந்த மாதிரிலாம் எதுவுமே நமக்கு நெசசிட்டி கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ். பட் இது இல்லாமல் இங்கேயும் வந்து உங்களுக்கு லைப்ரரிஸ் இருக்குது, மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, டேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எஸ்கியூஎல்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் தான் இங்கே. சின்டாக்ஸ் மட்டும்தான் நீங்கள் நியூவாக லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் டேட் ஃபங்க்ஷன்ஸும் நீங்கள் செல்ஃபாக படிக்கணும். ஓகேவா? அது ரெண்டும் படிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு பைத்தனில் இதுவே நமக்கு அதிகமான நாலேஜ் தான். ஸோ அதனால் இதுவே போதும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ்க்கு தேவையானது நான் ஜென்ரல் கிளாஸஸாக எடுக்கிறேன். மற்ற பேட்சஸ்க்கும் கம்பைன் பண்ணி நான் ஜென்ரல் கிளாஸஸாக எடுக்கிறேன். பட் அது டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான். டேட்டா இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ்க்கு இது வரைக்கும் நீங்கள் படித்ததை ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். ஓகேண்ணா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா கேட்டுக்கோங்க.